வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இதுதான் இந்த வீடியோ. அதாவது இலக்கை நோக்கிய பயணத்திற்கு ஒரு சின்ன புஷ். இந்த ராசி பலன் ஒரு வாரத்துக்கான பலன் எப்படின்னா, மனதை தெளிவு புஷ் பண்ணிகிட்டே போயிட்டீங்கன்னா லட்சியத்தை அடைஞ்சிடலாம். இப்போ இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வாரம் என்ன, மார்ச் 30, 2026 திங்கட்கிழமையிலேருந்து மே 5, 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அதாவது ஏப்ரல் மாதத்துடைய முதல் வாரத்துக்கான பலன் இது. அப்போது இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு ஒரு 2-3 வகையாக யோசிக்கலாம். உதாரணத்துக்கு நவ கிரகங்களையும் நம்ம பார்த்துட்டோம். 9 கிரகங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். குரு சாரத்தில் லாபஸ்தானத்தில், சனி சாரத்தில் அஸ்தமனம் 7ஆம் வீட்டில், சூரியன் அந்த அஸ்தமன சனியை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டான். சரி, 8ஆம் வீட்டில், 7ஆம் வீட்டில் உங்களுக்கு 3 கிரகம், புதன் ராகு செவ்வாய். அப்புறம் 2ஆம் தேதி அன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா, சாயங்காலம் 4 மணிக்கு, ஏப்ரல் 2 சாயங்காலம் 4 மணிக்கு செவ்வாய் அஷ்டமத்துக்கு போய் சேர்ந்துக்கிறான். அப்போ அஷ்டமத்தில் சூரியனும் செவ்வாய் மனைகிறான், கூட சனி வேறு இருக்கான். குரு ராகுவையும் புதனையும் பார்க்குறான். அப்போ என்ன அர்த்தமானா, 2ஆம் வாழ்க்கையை பிரிக்க வேண்டி வருது. இந்த ஒரு வாரத்தில் எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னாங்க, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். இதில் நான் தெளிவாக சொல்கிறேன், எதற்கு சரி எதற்கு தவறுன்னு. உதாரணத்துக்கு உங்கள் உடம்பு மனசு எப்பொழுதுமே அதில் தான் ஆரம்பிப்போம். இந்த உடம்பு மனசும் திணறும். காரணம், ராசியாதி சூரியன் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சனியோட செவ்வாயோட. இந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நடுவத்தில் நந்தியாட்ட 6க்குரிய சனி 8ஆம் வீட்டில் அஷ்டம சனி. அஷ்டம செவ்வாய்ங்கிறது என்னவாக இருந்தாலும் தப்பு. மேபி அஷ்டம சூரியன் கூட தவறு. 3 கிரகம் அஷ்டமத்தில் மறைஞ்சிட்டான்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக்சுவலாக அது 3, 6, 10 வந்தால் தான் நல்லது. அப்போ 8ல் இருக்கிறான். அப்போ 8ல் இருக்கிற பொழுது உங்களுடைய சுக்கரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறான். இதே 7லேருந்து சுக்கரன் 8ஆம் வீட்டில் இருந்தான்னா சமூகம் குடும்ப வாழ்க்கையை அது காப்பாற்றி கொடுத்துரும். அப்போ 8ஆம் வீட்டில் இந்த 3 கிரகங்கள் சேர பொழுது இது அஷ்டம சனியானா ஆமாம், அஷ்டம செவ்வாய்னா ஆமாம், அஷ்டம சூரியனா ஆமாம். அப்போ உடம்பு மனசை பொறுத்த வரைக்கும் உடம்பு சிரமப்படுது. பார்த்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 80-85% இருக்கலாம். உடம்பு தலைவலி வரலாம், ரத்தத்தில் கோளாறு வரலாம், உடம்பு வலிக்கலாம், மசில் வலிக்கலாம், எலும்பு வலிக்கலாங்கிற மாதிரி அது வருது. இதே மனதுக்குள்ளார போனேன்னாங்க, நட்சத்திர அதிபதி நீங்கள் உத்திர நட்சத்திரம்னா சூரியன் உங்களுக்கு 8ல் மறையிறான். அடுத்து பரணி நட்சத்திரம்னா சுக்கரன் ஓகே தான். சரி, பூர நட்சத்திரம், மக நட்சத்திரம் ஜென்மத்தில் கேது. அப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மனதுங்கிறது நார்மல் 100% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனதை தியானத்தின் மூலமாகவோ நம்பிக்கையின் மூலமாக அதிகப்படுத்துங்க. தெய்வ பக்தியின் மூலமாகவோ ஒரு 10லேருந்து 100 மடங்கு மனோசக்திக்குள்ளாரை மனத்தெளிவுக்குள்ளார வர வேண்டும் சிம்மராசி. ஏன்னா இந்த ஏப்ரல் மாத துவக்கம் சரியாக இல்லை. அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் சனிங்கிறது வாழ்வியலில் தப்பாக வருது. இன்னும் தெளிவாக நான் சொல்லணும்னா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளார, அதாவது செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பண போக்குவரத்தில் எந்த குறையும் இல்லை. ஆனால் உங்களுடைய மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள்லாம் சரியாக வர மாட்டேங்குது. பார்த்துங்களேன், பயணம் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், வேறு ஊர்களுக்கு போகலாம், அங்கே பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு முடிவுகள் எடுக்கலாம், நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அந்த முடிவுகளில் உங்களுக்கு சிக்கல் இல்லை. சாப்பாடுக்கும் திருமணி, வண்டி வாகனத்தில் நிம்மதி இல்லை. நீங்கள் இன்பத்தை நோக்கி போனால் அங்கே தோல்வி வரும். சந்தோஷத்தை நோக்கி போனாலும் அங்கே தோல்வி வரும். இன்பம், சந்தோஷத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் குழந்தைகளை தொட்டு பயப்பட வேண்டாம். பெயர் புகழ் மரியாதை கூட நீங்கள் முயற்சித்தால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், 5க்குரிய குரு தன் சுயசாரமாகி தன் சொந்த வீட்டையே பார்க்குறான். அப்போது ஒரு வகையில் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த குரு உங்களுடைய தொழில் வாழ்க்கையும் ஒரு அப்பா மனிதன்கிற வாழ்க்கையும் உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துறது. அதே கடன், எதிரி, கவலை, போட்டி, பொறாமை, அப்படி அந்த பாட்டுக்குள்ளே போனீங்கன்னா கம்முன்னு விலகி நில்லுங்க. நீங்கள் போட்டி போடாதீங்க, பொறாமைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. யாரையும் ஜெயிக்க முடியாது. கம்முன்னு பொறுமையாக நீங்களுண்டு உங்கள் வேலையுண்டு இருந்துட்டிங்கன்னா நல்லது. அரசாங்கத்தை எதுக்காதீங்க, பொது ஜனங்களை எதுக்காதீங்க. பார்ட்னர்ஸோடைய மற்றவங்களோட ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி நண்பர்களே, இப்போ எப்பொழுதும் சொல்கிற விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா எனது அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வரும். இப்போ ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு இந்த ட்ரிப்பு இந்த மேசராசிக்கும் இந்த சிம்ம ராசிக்கு இது சரியாக வரல இந்த மாதம், இந்த வாரம். ஸோ சரியாக வரலன்னு சொல்கிறேன். எப்படி நல்லா எடுத்துகிட்டு போகிறோங்கிறது இந்த வீடியோனுடைய கடைசியில் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக சொல்கிறேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம், பயப்படாதீங்க. அப்போது தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் பார்த்துட்டு வர பொழுது ஒரு அழகான தெளிவுரை வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். அது ஜோதிட வழிகாட்டுதல், தெய்வீக வழிகாட்டுதல், மனோசக்தியில் கிடைக்கிற வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும்.
ஆகவே தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். 8ஆம் வீட்டில் இந்த 3 கிரகம் சூரியன் சனி இருக்கிறது அல்லது செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது 2ஆம் தேதி ஏப்ரலுக்கு பிறகு அது வந்து தான் மாங்கல்ய தோஷம், நண்பர்களுக்கு தோஷம், பார்ட்னர்ஸ்களுக்கு தோஷம். ஸோ தயவு செய்து பார்ட்னர்ஸோட அதே மாதிரி நண்பர்களோட ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட்ஸோ மட்டும் எதுவும் வச்சுக்காதீங்க. அரசாங்கத்தை பகச்சிக்காதீங்க. கம்முன்னு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படியே இந்த வாரம் முழுவதும் பொறுமையாக கடந்து போயிருங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா அஸ்ட்ராலஜியில் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜாதகத்துலேயும் தப்பாக இருந்தால் உஷாராகுங்க. ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னா இது ஒரு பொருட்டே இல்லை, நான் சொல்கிறது எதுவுமே படிக்காதுன்னு நினச்சிட்டு போயிருங்க. ஏன்னா என்னுடைய பலன் வந்து ஒரு 80% மேட்ச் ஆகும். அப்படின்னா 100 பேர்த்தில் 80 பேர்த்துக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஜாதகம் தவறாக இருந்தால் உங்களுக்கு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்துறாங்க, திறமை அறிவியெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் கோ ஹெட் இன் யுவர் பிஸ்னஸ் லைஃப். தொழில் வாழ்க்கையில் தப்பு வரும்னு எனக்கு தோணலை, ஆனால் ரிஸ்க் எடுக்காதீங்க. உதாரணத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கனாலையும் லாபஸ்தான புதனை வந்து குரு பார்க்கறனாலையும் தன குடும்பாதிபதி, அதாவது குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, லாபம், வெகுமதி, வெற்றி, கடவுள் ஆசீர்வாதம் இதெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ தொழிலில் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தொழில் வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது. காரணம் குருவும் புதனும் செவ்வாயும் ராகுவும் இந்த 4 கிரகம் எக்ஸ்ட்ராடினரி. இந்த செவ்வாய் பயிற்சி அடைஞ்சு போயிடுவான். அப்போ இந்த 3 கிரகத்தை நம்பி வாழலாமான்னா வாழலாம். தொழிலையும் நீங்கள் ஓரளவுக்கு தொழில் லாபத்திலையும். அப்போ தொழில் லாபத்தை மட்டுமே பார்த்திங்களா இந்த ஒரு வாரம் நல்லது. ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணுங்கள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சூழல் இருந்தாலும் நம்மளால் 10 மடங்கு ஜெயிக்க முடியும். எதனால் சொல்கிறேன்னா, நம்முடைய ஆள் மனதுக்கு லட்சக்கணக்கான மடங்கு ஜெயிக்க வைக்கிற சக்தி இருக்குது. அப்போ லட்சக்கணக்கான மடங்கு ஜெயிக்க வைக்கிற சக்தி ஆள் மனதுக்கு இருக்குன்னா நம்மளால் 10 மடங்கு ஜெயிக்க முடியாதா? காரணம் என்ன, வெளி மனசுக்கு ஜெயிக்கிற சக்தியும் இல்லை, தோக்கிற சக்தியும் இல்லை. இந்த வெளி மனது விதண்டாவது பண்ணும். இந்த ராதன் பண்டிட் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது, இது பொய் அப்படின்னு விதண்டாவது பண்ணும். இது நீங்கள் தூங்குற போது ஒரு பாட்டு கேட்டு தூங்குன்னு வச்சுக்கோங்க, ஆள் மனது அதை கேட்க ஆரம்பிச்சிடும். கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தூங்குறதுக்கு முன்னால், அதான் ஆள் மனதுக்கு நீங்கள் கொடுக்குற கட்டளை. அப்போது ஒவ்வொரு நாளும் ராத்திரியில் நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்திரிச்சிங்கன்னா இந்த 7 நாளும் நன்றாக கடந்து போயிடும். ஆள் மனது எப்படி பலப்படுத்துறது, எப்படி 10 மடங்கு ஜெயிக்கிறது, ஒரு 500 மடங்கு உங்களுடைய ஆள் மனது பலமடையணும். உங்கள் மனது பலமடையணும். நீங்கள் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கணும். அதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல் வழிகாட்டுதல் இருக்குது. என்னால் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. அப்போ என்னன்னா, விதியில் இருந்தால்தான் மத்தியில் வரும். இப்போ வந்து டொரண்டோவில் ராஜுன்னு ஒரு தம்பிக்கு நான் தியானம் கற்றுக் கொடுத்துருக்குறேன். அவர் ஜாதகத்தில் அது இருக்குது. ஒரு பெரிய வெற்றி 30 நவம்பருக்குள்ளார அவர் அடைந்து ஒரு பெரும் பணக்காரனாக மாறிடுவான் இருக்குது. விதியில் இருந்தால்தான் மதியில் வரும். ஆகவே தலைவிதியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதன்படி நம்ம ஒரு திட்டம் போட்டோம்னா அந்த திட்டத்தை அடைய முடியும். இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் இவ்வளோ பெரிய வார் போயிட்டுருக்கு. இப்போ அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக விலைவாசி ஏற்றம். ஏன்னா ஆயில் ரேட்டு எச்சாயிடுச்சுனாலே விலைவாசி ஏறிடும். 2 மடங்கு விலைவாசி ஏறினா நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுடைய இன்கம் 2 மடங்கு ஆக போகிறதில்ல. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப பயன்படுவேன். திட்டமிடணும், மனதை தயார்படுத்திக்கணும். மனதை தயார்படுத்த ரொம்ப ஈஸி. உங்கள் மனைவி காலில் விழுங்க, ஒற்றுமையை தர சொல்லுங்கள். குழந்தையெல்லாம் அனுசரித்து பார்த்து சொல்லுங்கள். குடும்பம் ஒற்றுமையாக இருந்து தைரியமாக இருந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலே 90% ஜெயிச்சாச்சு. பாக்கி 10% ஜஸ்ட்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். அது எப்படி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நீங்கள் ஜெயிச்சாச்சு. ஸோ வாழ்க்கையில் வெற்றி அடைறது ரொம்ப ஈஸி. கெட்டவன் கூட எளிதாக ஜெயிக்கிறான், காரணம் அவன் குடும்பம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. நல்லவன் தோக்குறான், காரணம் அவன் குடும்பம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணதில்லை. ஸோ வி மஸ்ட் பி யுனைடட் இன் த ஃபேமிலி, தென் எவ்ரி திங் கேன் பி கிரேட். நன்றி நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் ஜெயிக்கணும், என்னோட ட்ராவல் பண்ணணும்னா நான் ஒரு 500-5000 பேர்த்தோடு ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வருடமும் அடுத்த வருடமும். இந்த வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்கணும். அடுத்த வருடத்தில் ஒரு 50-100 வருஷத்துக்கான வாழ்க்கையை நம்ம தேடிடணும். உங்களுக்கு ஆசை இருக்குன்னா வாங்க, வி கேன் ட்ராவல் டுகெதர். நன்றி.